வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுட்டி வில்லேஜ் டிவி. இங்கே உங்களுக்காக அழகான கிராமத்து கதைகள், மனதை தொடும் நீதி கதைகள், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் குடும்ப கதைகள் காத்திருக்கின்றன. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்தி சுட்டி வில்லேஜ் குடும்பத்தில் இணைந்திடுங்கள். வாங்க இன்றைய இனிய கதைக்குள் போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் வானுயர்ந்த மரங்களுக்கும் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளுக்கும் நடுவே வாழ்ந்து வந்தார் மீனாட்சி அம்மாள். அவருக்கு கார்த்திக் என்ற ஒரே மகன் இருந்தான். கணவர் இல்லாத நிலையில் கார்த்திக்கை செல்லமாக வளர்த்த மீனாட்சிக்கு ஒரு தீராத தேராசை இருந்தது. பணம், நகைகள், ஆடம்பரம், சமுதாய அந்தஸ்து என்றால் அவருக்கு அத்தனை உயிர். என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற பொண்ணு லட்சக்கணக்கில சீர்வரிசையோட பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாதான் வரணும் என்று எப்பொழுதும் தன் சுற்றத்தாரிடம் பெருமையாக கூறி வந்தார். ஆனால் விதி வேறு விதமாக இருந்தது. கார்த்திக் கல்லூரியில் படிக்கும் போதிலிருந்தே கவிதாவை நேசித்தான். கவிதா அதே ஊரில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள். அவளிடம் பணமும் நகைகளும் இல்லை என்றாலும் கனிவான பேச்சும் எல்லோரையும் நேசிக்கும் நல்ல குணமும் பொறுமையும் அவளிடம் அபரிமிதமாக இருந்தன. தாயின் எதிர்ப்பையும் மீறி கார்த்திக் கவிதாவின் கரம் பற்றி அவளை தன் மனைவியாக்கிக் கொண்டான். திருமணம் முடிந்த முதல் நாளிலிருந்தே மீனாட்சியின் முகம் கடுகடுவென்றே இருந்தது. கவிதா ஆசையோடு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க முயன்றபோது மீனாட்சி முகத்தை திருப்பிக் கொண்டு நகர்ந்தார். பெரிய இடத்து சம்பந்தம் வரும்னு பார்த்தா இப்படி ஒரு பிச்சைக்காரி என் வீட்டுக்குள்ள வந்துட்டாளே என்று தினமும் கவிதாவை வார்த்தைகளால் வதைத்தார். அதிகாலை 5 மணிக்கு தொடங்கும் கவிதாவின் வீட்டு வேலைகள் நள்ளிரவு வரை நீளும். சமையல், துணி துவைப்பது, வீட்டை பராமரிப்பது என அத்தனை வேலைகளையும் அவளே செய்தாள். ஒருவேளை உணவிற்கு கூட அவளை கெஞ்ச வைப்பார் மீனாட்சி. ஆனாலும் கவிதா தன் மாமியாரை ஒரு நாளும் எதிர்த்து பேசவில்லை. ஒரு நாள் என் மாமியார் என் அன்பை புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் அனைத்தையும் பொறுமையோடு சகித்துக்கொண்டு அன்போடு பணிவிடை செய்தாள். நாட்கள் நகர்ந்தன. ஒருநாள் மீனாட்சியின் தூரத்து உறவினர் ஒருவர் வீட்டிற்கு வந்தார். அவர் மீனாட்சியின் பேராசாசையை மேலும் தூண்டிவிட்டார். மீனாட்சி, நீ இன்னும் ஏன் இந்த ஏழை பொண்ண வச்சிருக்க? நகரில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் தன் மகளுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கார். கார்த்திக் அந்த பொண்ண முடிச்சா உங்களுக்கு பங்களாவும் காரும் கிடைக்கும். இந்த கவிதாவை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடு, அப்புறம் கார்த்திக்கு மறுமணம் செஞ்சு வைக்கலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறினார். இந்த யோசனை மீனாட்சியின் மனதில் ஆழமாக பதிந்தது. கவிதாவை வீட்டை விட்டு அனுப்ப ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினார். ஒரு நாள் மதியம் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தன் பீரோவிலிருந்த தங்க நகைகளை மறைத்து வைத்தார். மாலை கார்த்திக் வேலை முடிந்து வந்ததும் வீடே அதிரும்படி கத்தத் தொடங்கினார். ஐயோ, என் நகைகளை காணோமே! இந்த ஏழை சிறுக்கி கவிதாதான் என் நகைகளை திருடி அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டா. திருடி, இப்போதே என் வீட்டை விட்டு வெளியே போ என்று அபாண்டமாக பழி சுமத்தினார். கார்த்திக் அதிர்ச்சியடைந்தான். ஒரு புறம் பெற்ற தாய், மறுபுறம் தன் அன்பு மனைவி. யாருடைய பக்க நியாயத்தை நம்புவது என்று தெரியாமல் அவன் திகைத்து நின்றான். தன் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டை கேட்டு கவிதாவின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு தன் கணவனை பார்த்தாள். அவனது மௌனம் அவளை மேலும் காயப்படுத்தியது. அவள் நிமிர்ந்து நின்று தன் மாமியாரை பார்த்து, அம்மா, நான் ஏழையாக இருக்கலாம், ஆனால் திருடி இல்லை. நான் உங்கள் மகனைத்தான் காதலித்தேனே தவிர உங்கள் பணத்தையோ நகையையோ அல்ல. ஒரு நாள் இந்த உண்மை உங்கள் அனைவருக்கும் புரியும் என்று உறுதியாக கூறிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். கண்ணீரோடு வீட்டை விட்டு வெளியேறிய கவிதா நேராக அருகிலிருந்த நகரத்திற்குச் சென்றாள். அவளுக்கு தெரிந்த ஒரே கலை தையல் வேலை. அங்குள்ள ஒரு சிறிய தையல் நிலையத்தில் மிக குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்குச் சேர்ந்தாள். பசி தூக்கம் பாராமல் இரவு பகலாக உழைத்தாள். அவளது கை வண்ணமும் நேர்மையும் வாடிக்கையாளர்களை கவரும் கனிவான பேச்சும் அவளுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தன. சில வருடங்களிலேயே சிறு சிறு கச்சேர்த்த பணத்தை வைத்தும் வங்கியின் உதவியோடும் கவிதா ஆடை வடிவமைப்பு நிலையம், கவிதா புட்டீக் என்ற சொந்த தொழிலை தொடங்கினாள். அவளது உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைத்தது. தொழில் அசுர வேகத்தில் வளர்ந்தது. தன் உழைப்பால் கோடீஸ்வரராக உயர்ந்த கவிதா தன்னைப் போல வறுமையில் வாடிய பல ஏழை பெண்களுக்கு தன் நிறுவனத்தில் வேலை கொடுத்து அவர்களின் வாழ்விலும் ஒளி ஏற்றி வைத்தாள். இங்கே கிராமத்தில் கவிதாவை துரத்திய பிறகு மீனாட்சி அம்மாள் மிகுந்த உற்சாகமடைந்தார். அந்த உறவினர் சொன்ன பணக்கார பெண்ணின் குடும்பத்தாரை தொடர்பு கொண்டார். திருமண பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பாக நடந்தன. அந்த பணக்கார குடும்பத்தினர், எங்கள் தொழிலில் இப்போது ஒரு சிறிய பண நெருக்கடி. நீங்கள் ஒரு 50 லட்சம் ரூபாயும் சில கிலோ தங்க நகைகளும் கொடுத்தால்
திருமணத்திற்கு பிறகு எங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் கார்த்திக் பெயருக்கு மாற்றி எழுதி விடுகிறோம் என்று ஆசை காட்டினர். பணத்தாசையில் கண் மண் தெரியாத மீனாட்சி தன் சொந்த வீட்டை அடமானம் வைத்தும் தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கியும் நகைகளை விற்றும் அவர்கள் கேட்ட பணத்தையும் நகையையும் கொடுத்தார். ஆனால் பணம் கைக்கு கிடைத்த அடுத்த நாளே அந்த பணக்கார குடும்பத்தினரும் இவ்வழியாக வந்த அந்த உறவினரும் அலைபேசியை அணைத்துவிட்டு வீட்டை காலி செய்துவிட்டு நகைகளோடு தலைமறைவாகிவிட்டனர். அதிர்ச்சியில் உறைந்து போனார் மீனாட்சி. பேராசையால் தன் சொந்த வீட்டையும் நகைகளையும் இழந்து கடனாளியாக நடுத்தெருவிற்கு வந்து நின்றார். அப்போதுதான் அவருக்கு தன் தவறு புரிந்தது. அன்பான மருமகளை பழி சுமத்தி விரட்டிவிட்டு பணத்தின் பின்னால் ஓடி எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறி அழுதார். கார்த்திக் உடனடியாக தீவிரமாக விசாரித்து அன்று தன் தாய் கவிதாவின் மீது சுமத்திய திருட்டுப் பழி முற்றிலும் பொய்யானது என்பதை கண்டுபிடித்தான். தன் தாயின் பேராசையால் தன் வாழ்க்கை சீரழிந்ததை எண்ணி வேதனைப்பட்டான். மேலும் கவிதா இப்போது நகரத்தில் ஒரு பெரிய தொழிலதிபராக பலருக்கு வாழ்வளிக்கும் உன்னத நிலையில் இருப்பதையும் அறிந்து கொண்டான். கார்த்திக் தன் தாயை அழைத்துக் கொண்டு கவிதாவை சந்திக்க அவளது அலுவலகத்திற்கு சென்றான். அங்கு கம்பீரமாகவும் அதே சமயம் அமைதியாகவும் அமர்ந்திருந்திருந்த கவிதாவை கண்டதும் மீனாட்சி ஓடிச் சென்று அவளது கால்களில் விழுந்து கண்ணீர் விட்டார். என்னை மன்னித்துவிடு மகளே, பணம்தான் வாழ்க்கை, அதுதான் அந்தஸ்து என்று நினைத்து மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டேன். உண்மையான அன்பையும் உன்னை போன்ற ஒரு தங்கமான மருமகளையும் இழந்து இன்று நடுத்தெருவில் நிற்கிறேன். என் பேராசைக்கு நல்ல பாடம் கிடைத்துவிட்டது, என்னை மன்னித்துவிடு என்று அழுது புலம்பினார். கவிதா பதறிப்போய் தன் மாமியாரை தூக்கி நிறுத்தினாள். அவளது கண்களிலும் கண்ணீர் துளிர்த்தது. அவள் புன்னகையோடு, அம்மா எழுந்துங்கள், கடந்ததை நினைத்து வருந்தாதீர்கள். உறவுகள் என்பவை பணத்தாலோ நகையாலோ உருவாவது இல்லை. அன்பும் பரஸ்பர நம்பிக்கையும்தான் ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்தும். நீங்கள் உங்கள் தவறை உணர்ந்ததே எனக்கு போதும் என்று கூறி மாமியாரையும் கணவரையும் பாசத்தோடு அணைத்துக் கொண்டாள். மீனாட்சிக்கு அன்று ஒரு பெரிய பாடம் கிடைத்தது. பணக்கார மருமகளை விரும்பி ஏழை மருமகளை விரட்டிய மாமியார் இறுதியில் தன் பேராசையினால் ஏமாந்து போனார். ஆனால் கவிதாவின் பெருந்தன்மையால் அவர்களுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. அன்று முதல் மீனாட்சி கவிதாவை தன் சொந்தங்களைப் போல அன்போடு பார்த்து கொண்டார். அகங்காரமும் பேராசையும் அழிந்து அந்த குடும்பம் மீண்டும் உண்மையான அன்போடு மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற அழகான கிராமத்து கதைகள், நீதி கதைகள் மற்றும் குடும்ப அனிமேஷன் கதைகள் பார்க்க எங்கள் சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சந்தோஷமாக இருங்கள்.